टाइगर का हुक्म। टाइगर का அன்பார்ந்த உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினுடைய ஓட்டுநர்களின் உணர்வெழுச்சி 4வது மாநில மாநாட்டினுடைய தலைவர் அருமை தோழர் ஈசே சுடர்வேந்தன் என்கிற சுரேந்தர் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் ஜாகிர் ஹுசைன் அவர்களே, பொருளாளர் அருமை சகோதரர் எஸ் பத்ரகாளி முத்து அவர்களே, இந்த 7-8 ஆண்டு காலத்தில் இவ்வளவு பெரிய ஒரு மாநாட்டை ஒருங்கிணைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு இணையாக ஒற்றுமையோடு உணர்வோடு உரிமைக்காக குரல் எழுப்புகிற ஒரு கூட்டத்தை உங்களால் திரட்ட முடிந்திருக்கிறது என்றால் உண்மையிலேயே வியப்படைகிறோம். அதிகாரத்தை விட ருசியானது போராட்டம், அதிகாரத்தை விட சிறப்பானது உரிமைக்கான குரல். போராடி பார்ப்பவனுக்குத்தான், போராடி பார்த்தவனுக்குத்தான் போராட்டத்தின் ருசி தெரியும், போராடாதவனுக்கு அந்த ருசி தெரியாது. ஒரு ஓட்டுநர் அவர் தன்னுடைய உணர்வை எப்படி வெளிப்படுத்துவாரோ, அவர் தன்னுடைய பிரச்சனையை எப்படி அடையாளப்படுத்துவாரோ, அவர் எப்படி தன்னுடைய வலியை அரசாங்கத்தின் காதுகளுக்கு, பொதுமக்களின் காதுகளுக்கு எட்டுவதற்கு உரத்து முழங்குவாரோ அப்படி முழங்கி இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் என்பதை அந்த காணொளியை பார்த்தபோது எங்களுக்கே ஒரு பூரிப்பு. ஏன் ஓட்டுநராக இருப்பதற்கு, ஓட்டுநரின் வலியை உணர்வதற்கு ஓட்டுநராக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நாம் மனிதனாக இருந்தால் போதும். சக மனிதனின் துயரத்தை, சக மனிதனின் பிரச்சனையை, சக மனிதனின் வலியை உணர்ந்து கொள்ளுகிற, புரிந்து கொள்ளுகிற சக மனிதனாக இருந்தால் போதும். எனவே அங்கே ஒரு ஓட்டுநர் வந்து அந்த தொலைக்காட்சி நேரலை பேனலில் அமர வேண்டும் என்கிற தேவை எழவில்லை. அங்கே நாங்களே ஓட்டுநராக மாறி அன்றைக்கு கொரோனா நெருக்கடி காலத்தில் உங்களுக்கு என்னென்ன சிக்கல் இருந்ததோ அத்தனை சிக்கலையும் பேசியிருக்கிறோம். ஒரு அரசாங்கம் கொரோனா பொது முடக்கத்திலிருந்து ஒரு தளர்வை கொடுக்க ஆரம்பிக்கிறது. எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? தொழிலாளர் நலத்துறையில் உங்கள் பணம் இருக்கிறது என்று அறிந்தேன், 500 கோடிக்கு மேல் இருக்கிறது என்று அறிந்தேன். அந்த பணத்தை முழுவதுமாக உங்களின் நலனுக்காக செலவு செய்வதற்கு, உங்களுக்கான புதிய திட்டங்களை வகுப்பதற்கு, எப்படி இன்றைக்கு தனியார் பெரும் நிறுவனங்கள் இந்த துறையில் கோலோச்சி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு என்னென்ன வாய்ப்பு வசதிகள் இருக்கிறதோ அந்த வாய்ப்பையும் வசதியையும் உங்களுக்கு இந்த அரசாங்கம் உருவாக்கி தர வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை வைத்து இந்த அரசின் கவனத்தை ஈர்ப்போம். வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இந்த பிரச்சனைகளை கவன ஈர்ப்பாக நான் கொடுப்பேன். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் சரி, எங்களுடைய கட்சியும் சரி, எப்போதும் எளிய மக்களின் குரலை உரக்க முழங்குகிற இயக்கம் என்ற அடிப்படையில் உங்கள் பிரச்சனைகளை அதிகார அவையில் எழுப்புவோம், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எழுப்புவோம், நாடாளுமன்றத்திலும் கூட உங்களின் பிரச்சனைகளை எழுப்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்கள் கோரிக்கை வெல்லும் வரை உங்களுடனேயே பயணிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.